வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை மாரியம்மன் தேர் திருவிழாவில் தேவாங்கர் சமூகத்தாரின் கத்தி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றதை பொதுமக்கள் கண்டு மெய்சிலிர்த்தனர். அருள்மிகு மாரியம்மன் காளியம்மன் திருக்கோவிலில் 26ஆம் நாளான நேற்று தேவாங்கர் சமூகத்தார் சார்பில் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி சிம்ம வாகனத்தில் உலா வந்தார். கத்தி போடுதல் என்பது அவர்களது ஒரு தனித்துவமான கலாச்சார சடங்கு. இது தேவாங்கர் சமூகத்தினர் மட்டுமே செய்யும் ஒரு சிறப்பு நிகழ்வு ஆகும். கத்தி போடுதல் சடங்கு ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மனை வழிபடும் பொழுது செய்யப்படும் ஒரு முக்கியமான அங்கமாக உள்ளது. அருள்மிகு மாரியம்மன் காளியம்மன் திருக்கோவிலில் 26ஆம் நாளான இன்று தேவாங்கர் சமூகத்தார் சார்பில் ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி சிம்ம வாகனத்தில் உலா வந்தார். அப்போது இளைஞர்களின் கத்தி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட அம்மன் திருத்தேர் முன்பாக மெய்சிலிருக்கும் வண்ணம் தேவாங்கர் சமூகத்தாரின் கத்தி போடும் நிகழ்ச்சி நடைபெற்றதை பொதுமக்கள் கண்டு மெய்சிலிர்த்தனர். இந்த திருத்தேர் ஊர்வலத்திற்கு முன்னால் இந்த சமூகத்தை சேர்ந்த 25ற்கும் மேற்பட்டோர் கையில் கத்திகளுடன் தீசுக்கோ தீசுக்கோ என்று சத்தமிட்டபடி ஆடியபடி வந்தனர். அப்போது அவர்கள் உடலில் கத்தி போட்டு வந்ததில் ரத்தம் சொட்டியது. உடலில் ரத்தம் சொட்ட சொட்ட பக்தி பரவசத்துடன் கத்தி போட்டுக் கொண்டே ஆடியபடி சென்றனர். இந்த காட்சி பார்ப்பவர்களை மெய்சிலிர்க்க வைத்தது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்.